ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட ஹார்னட் 2.0 2024 எடிஷனுங்க. ஸோ அந்த பைக்கை பற்றின ரிவ்யூ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக லுக்ஸ் அண்ட் டிசைன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஆக்சுவலாக கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பைக்கோட நைட் டைம் ரிவ்யூ, அதுக்கப்புறம் டே டைம் ரிவ்யூ ரெண்டையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு சின்ன வாக் அரவுண்ட் கொடுக்குறேன். வண்டியோட கன்சோல் நிஜமாலுமே நல்லா இருக்குது, அப்பீலிங்காக இருக்குது. அதாவது எப்படின்னா நல்லா நைட் டைம்லையும் சரி பகல் டைம்லையும் சரி, ஏன்னா இது வந்து நெகட்டிவ் பேஸ்டு கன்சோல் வந்து கிடையாது. ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மிக்ஸ்டு கன்சோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு ப்ளூ கலரில். அது நல்லா இருக்கும் உங்களுக்கு நைட் டைம் பார்க்குறப்போ. லைட்ஸ் எல்இடி கொடுத்துருக்காங்க, பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பிரைட்னஸாக இருக்காது. ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் டே டைம் இன்னுமே காட்டியிருக்கலாம். ஸோ ஈவினிங் டைம் தான் வண்டியில் ஏறி உட்காந்து ஃபஸ்ட்டு டே டைம் ரிவ்யூ வந்து நீங்கள் பார்த்துருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே நண்பா, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரிவ்யூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ கொஞ்சம் உங்களுக்கு வந்து டிராஃபிக்காக இருக்கக்கூடிய ஏரியாஸு, அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு நார்மலாக எப்படி இருக்குது அப்படின்ற ரெண்டு ஏரியாஸுமே நான் வந்து ஓட்ட போகிறேன். அட் த சேம் டைம் இதே ரிவ்யூவில் நீங்கள் வந்து நைட் டைம் ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வண்டியோட ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் நான் சொல்லிடுறேன். அப்பியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹார்னட் 2.0 உங்களுக்கு லைட்டாக அந்த ஹார்னட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெசம்பிள் பண்ணும். ஹார்னட்டோட லுக்ஸு, டிசைன்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் இந்த வண்டியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா. ஸோ கிட்டத்தட்ட பைக்கில் ரெண்டு விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் பண்ணியிருக்காங்க. ஒன்று என்னென்னா டிசைன்ஸ் வைஸ் ரெண்டுக்குமே மோஸ்ட்லி சிமிலாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டோட எல்இடிஸ் ஆகட்டும், ரியரோட எல்இடிஸ், அந்த எல்லா விஷயங்களும் வண்டியோட லுக்ஸ், அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரே மாதிரியே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது நல்லாயிருக்கு. அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைடிங்கோட பொசிஷனுங்க. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ரீட் நெக்கிட் பைக் மாதிரி இருக்கும். ஸ்ட்ரீட் நெக்கிட் மீன்ஸ் உங்களுக்கு லைட்டாக டக் பண்ணி ஓட்டுற மாதிரியான ஒரு பொசிஷன் தான். பட் இதுலேயே வந்து இன்னொரு பைக் இருக்குது, CB200X அப்படின்ட்டு. நான் மோஸ்ட்லி இந்த பைக்கோட என்ஜின் வந்து நான் அந்த வண்டிக்கு தான் பக்காவாக சூட் ஆகுது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் பவர் அண்டு இது விஷயங்கள் வந்து லைட்டாக அந்த வண்டி கொஞ்சம் டிவேட் ஆன மாதிரி இருக்கும். பட் CB200X அப்படி கிடையாது. உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அதோட என்ஜின் வந்து நீங்கள் அந்த வண்டியோட லுக்குக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். அதோட பவர் ஆகட்டும், அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, ஹைவேல டூர் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். நல்ல காமான ரிலாக்ஸான என்ஜினுங்க. நான் ஹார்னட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன் இந்த வண்டியில். ஏன்னா நான் இந்த பைக்கை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற வண்டி தான். ஸோ என்னோட ஒரு ரெசம்பிள்ஸில் நீங்கள் அந்த வீடியோ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன். என்கிட்ட இப்போ நான் CB200X தான் வச்சுருக்கேன் பைக்கு. ஸோ 2023 எடிஷன் வண்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் அதோடைய ரிவ்யூ முக்கியமாக மைலேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து R15 அண்ட் MT தான் மைலேஜில் பெஸ்ட்டு பைக்குன்னு சொல்லிகிட்டு இருப்பீங்க. ஸோ சத்தியமாக கிடையாதுங்க. இந்த வண்டியை வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும் இந்த வண்டியோட மைலேஜ் எவ்வளோன்ட்டு. எனக்கு ஆல்மோஸ்ட் 64 வரைக்கும் கிடச்சிருக்கு இந்த வண்டி. நம்ப மாட்டேங்க நிறையா பேர். பட் இந்த ஹார்னட் இதோட என்ஜின் யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு பைக்ஸ் CB200X, அதாவது CB200X இதோட வெயிட் அதிகம். பட் அந்த வண்டியே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 64 வரைக்கும் கிடச்சிது வித் ஸ்பீட் லிமிட் 60. நான் 60லேயே மெயின்டைன் பண்ணப்போ எனக்கு அந்த மைலேஜ் வந்து கிடச்சிது. இந்த வண்டியுமே சூப்பரான ஒரு மைலேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுற என்ஜின் தான். பட் இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா, இதில் கொடுக்கக்கூடிய அந்த கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டர் உங்களுக்கு ஒரு மாதிரி இறையிற மாதிரி சவுண்டு வரும். அது ஒன்று தான். பட் என்ஜினோட சவுண்டு ஓரளவுக்கு நல்லாயிருக்குங்க. ஸோ எக்ஸாஸ்ட் அண்ட் என்ஜினோட சவுண்ட் சூப்பராகவே இருக்கும். பவர்னு பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த பைக் லிட்டர்லி 180cc என்ஜின். ஸோ இது 200cc கிடையாது, 180cc என்ஜினு. பவரும் டார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 17.1 bhp பவர் அண்ட் 16.2 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். சிமிலராக இந்த பவர் ரேஞ்ச் வந்து எந்தெந்த வண்டிக்கெலாம் போட்டி போடும் அப்படின்னா, நீங்கள் அப்பாச்சியோட 164V, அதுக்கப்புறம் அது இதை விட பவர் கொஞ்சம் கம்மி. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அந்த வண்டி. ரெண்டாவது உங்களுக்கு எக்ஸ்பல்ஸ்க்கு கிட்டத்தட்ட இதே பவர் தான் வரும். ஸோ எக்ஸ்பல்ஸு அண்டு வேறு என்ன 200cc அந்த ரெண்டு 200cc பைக்ஸ், இது 200ல் வராது. பட் இருந்தாலும் 200 அப்படிங்கிற கேட்டகரியில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு வண்டிக்கும் இந்த ஒரு மைலேஜ் தான் வரும். ஸோ பைக்கோடைய என்ஜினோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தான ஒரு என்ஜின். இதில் வந்து அந்த ஈகோ ஸ்மார்ட் பவர் அந்த சிஸ்டம்லாம் வந்து கிடையாதுங்க. உங்களுக்கு நார்மலாக அதே மாதிரி விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகத்தில் பார்க்கும்போது பைக் உண்மையுமே எனக்கு அந்த ஒரு இன்டகிரேட்டட் காயில் கொடுக்காம தனியாக கொடுத்தது நல்லதாக தெரியுது. பைக்கோடைய டிராஃபிக் யூஸ் அண்ட் டே டு டே யூஸுக்கெலாம் இந்த வண்டி சூப்பராக இருக்கும். ரெண்டாவது இதோட கியர் பாக்ஸ் சிஸ்டமே சூப்பராக இருக்கும்.
ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் உங்களுக்கு இது மூணுமே வந்து லிட்டர்லி ஒரு லோ ஸ்பீட் கியர் மாதிரி தான் இருக்கும். அந்த 4th கியர் அண்ட் 5th கியர், 4th கியர்லேயே நீங்கள் வந்து வண்டி ஓட்டினாலும் உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு வைப்ரேஷன்ஸும் இருக்காது. முக்கியமாக டாப் கியர் அந்த 5th கியருங்கிறது உங்களுக்கு நீங்கள் 19 கிலோமீட்டர் ஸ்பீட்லேருந்து எடுக்கலாம் வண்டியை. அது நல்லாயிருக்கும். எப்படின்னா உங்களுக்கு ஏதாவது லோ ஸ்பீட்ஸில் ஒரு 20, 19 அதில் இருந்து நீங்கள் வண்டியை த்ராட்டில் கொடுத்தா கூட வண்டி வந்து மூவ் ஆன் ஆகும். அந்த மாதிரி ஒரு கியர் பாக்ஸ் சிஸ்டம் இது நல்லாயிருக்கும். எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சில பைக்கில் வந்து அந்த தட்டி மூவ் ஆகும்ல, அந்த மாதிரி மூவ் ஆகாது. இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5th கியர்லேயே நீங்கள் எடுக்கலாங்க வண்டியை, கிளச்சை பிடிச்சி எடுக்கலாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த வெர்ஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணுறது ஸ்லிப்பர் கிளச்சு. பட் இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷன்ஸில் ஸ்லிப்பர் கிளச் கிடையாது. ஸ்லிப்பர் கிளச் இல்லாமே இந்த வண்டியோட அட்வான்டேஜ் நல்லாயிருக்கும். பட் ஸ்லிப்பர் கிளச்சை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி தான். உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. அந்த கியர் ஷிஃப்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ஹோண்டாவோட கியர் சிஸ்டம் வந்து ரொம்பவே ஸ்மூத்து. பட் அதில் இந்த வண்டி இன்னுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு. நல்ல கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காந்துட்டு போகலாம். ஃப்ரண்ட்டில் யூஎஸ்டி ஃபோக்ஸ். ஸோ யூஎஸ்டி ஃபோக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்டிஃபாக தான் தோணுது. முன்னாடியும் சரி பின்னாடி சரி 2 சஸ்பென்ஷன் ஸ்டிஃப் தான். பட் நல்லா இருக்குங்க, நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நைட் ரைடு வந்து பார்க்கலாம். எனக்கு நைட் டைமில் ஒரு பெரிய ட்ராபேக்காக எடுத்தவொடனே தெரிஞ்சது என்னென்னா இதோட லைட்ஸு சுத்தமாக லைட்டு வேலைக்கே ஆகலை. ஏன்னா இதோடைய லைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸிங் நீங்கள் கம்பெனியில் கொடுக்கும்போது வண்டியோட லைட் வந்து ஃபோக்கஸில் இருக்காது. இதுவாகட்டும் இல்லை CB200 ரெண்டுக்குமே வந்து இந்த LED லைட்ஸ் வந்து கரெக்டான ரோட் ஃபோக்கஸ் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. நேராக எடுத்தோடனே ஃபேஸுக்கு அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் தான் வந்து அந்த நட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோட ஒரு விஷயம் என்னென்னா சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பைக்கில் ஒன்றும் அவ்வளோ சூப்பரான சர்வீஸ் கிடையாது. மேபி என் ஏரியாவில் அந்த மாதிரி இருக்கலாம். பட் லைட்டோட ஃபோக்கஸ் கூட அவங்களுக்கு வைக்க தெரியல, அதுதான் முக்கியம். பட் நீங்களே வச்சுக்கலாங்க. நடுவில் ஒரு ஸ்க்ரூ ஃப்ரண்ட்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட லைட்டோட ஃபோக்கஸை ரோட் ஃபோக்கஸாக வச்சுக்கலாம். பட் ரோட்ஸில் ஃபோக்கஸாக இருக்கும்போது லைட் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ரொம்ப மோசமான LED அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சூப்பரான ஒரு LED. பட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற அதாவது ஃபோக்கஸில் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும், அது ஒன்று தான். லைட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேட்லாம் கிடையாது, சூப்பரான லைட்டு தாங்க. நைட் டைமில் எந்த வண்டியுமே இதுக்கு முன்னாடி அடிக்கலை அப்படின்னா இதோட லைட்டு தான் வெறித்தனமாக அடிக்கும். லைட் நீங்கள் காட்டில் ஓட்டுறீங்க, ஏதாவது ஒரு ஒத்தையடி பாதையில் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமில் லைட்டோட பவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏதோ டியூப்லைட் போட்ட மாதிரி இருக்கும். பட் ஃப்ரண்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஹைவேஸில் ஆப்போசிட்டில் வரக்கூடிய வண்டி லைட் கொஞ்சம் உங்களோட பவர்ஃபுல்லான லைட்டாக இருந்துச்சுன்னா இந்த வண்டி வேலைக்கு ஆகாது. ஸோ ஃபைனலாக எனக்கு இந்த வண்டியில் பிடிச்ச விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா மைலேஜ் தான். சூப்பரான மைலேஜ் கிடைக்கும். வித் நீங்கள் ஹை ஸ்பீடில் ஓட்டினாலே உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். எக்ஸ்பல்ஸ் நிறைய பேர் இந்த வண்டியோட காம்பரேட் பண்ணுவீங்க. எக்ஸ்பல்ஸோட என்ஜினும் இதுவும் சத்தியமாக பக்கத்தில் கூட வராது. இதோட என்ஜின் அந்தளவுக்கு ஒரு டாப்பான என்ஜின். நீங்கள் ஹை ஸ்பீட்ஸில் ஒரு 80, 90, 100 நீங்கள் ஓட்டிங்கன்னா கூட உங்களுக்கு மைலேஜ் இங்கே 40, 42 கீழே இறங்கவே இறங்காது. அவ்வளோ அதிக மைலேஜ் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது நீங்கள் ஸ்லோ ஸ்பீட் ஒரு 60லேயே மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 58 to 60 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கிடைக்கும். ஒரு 200cc பைக்கில் ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு மாடலுங்க. இந்த வண்டி வந்து உங்களுக்கு 58-60 மைலேஜ் கிடைக்குதுன்னா சீரியஸ்லி இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட் மைலேஜ் பைக். ஆனால் நிறைய பேர் மறைச்சிட்டாங்க, முக்கியமாக ஹோண்டாவே மறைச்சிட்டாங்க. ஏன்னா ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் வண்டியை கொடுக்கும்போது 40-45 தான் வரும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 60 ஓட்டுறீங்க, அதாவது 60, 60, 62ங்க. அது ஒரு ஆவரேஜ் உங்களுக்கு வண்டி ஓட்டும் போதே தெரியும். ஒரு மாதிரி நல்லா ஸ்மூத்தாக ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல்டு நீங்கள் ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மைலேஜ் வருது. ஏன்னா நான் வச்சுருக்க வண்டி எனக்கு கொடுக்குது மைலேஜ். நான் அதை டெஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஹை ஸ்பீட்லேயும் ஓட்டியிருக்கேன், இந்த மாதிரி 60லேயும் ஓட்டி பார்த்துருக்கேன். ரெண்டுக்குமே நான் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். CB200Xோட நான் வீடியோ வந்து போடுறேன். நல்லாயிருக்கு இந்த வண்டி. அண்ட் அதே இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்கனால அதை விட இது அதிக மைலேஜே வரும். ஏன்னா வெயிட் ரொம்ப கம்மி அதை விட. ரெண்டாவது பிரேக்ஸு, ஃப்ரண்ட் பிரேக்ஸ் ABS மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சேனல் தான். பட் ஃப்ரண்ட்டோட பிரேக் சூப்பராக இருக்கும். ரியர் உங்களுக்கு நல்லா அதிகமாக ரியர் வந்து அதிகம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ் டிஸ்க் வந்து ஹீட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பின்னாடி பிரேக் வந்து பிடிக்காது. அது ஒரு பெரிய மைனஸு. பட் ஆனால் ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் வண்டி நீங்கள் ஸ்லோ பண்ணி இது பண்ணீங்க, இல்லை கொஞ்சம் நேரம் ரியர் பிரேக் பிடிக்கலன்னா அது சரியாயிடும். அந்த மாதிரியான விஷயங்கள். சஸ்பென்ஷன் செம்ம ஹார்டு. சீட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே தான், பட் ஹார்டு தான். ஓகேனா ஒரு மிடில் உங்களுக்கு நீங்கள் ஏதோ ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் இன்றைக்கி நம்ம ரேட்டு படி 1,77,000 rupees வருது. ஸோ உங்களுக்கு எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,84,000 வருதுங்க. ஸோ ரெண்டுக்கும் ஒரு 6,000 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட்
நான் உண்மையாக சொல்கிறேன், இதை விட எக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வேல்யூ ஃபார் மணியாக எனக்கு தோணுது. பட் ஏன்னா ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் ஹார்ன் நீங்கள் ரோட்டில் பார்க்குறீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பைக்காக தான் இருக்கும். பட் நாட் ஓனர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால எங்கே போனாலும் ஏதோ சூப்பர் பைக்கை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு 200 XL தான் வரும். அதுக்கு அந்த 6000 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து அந்த வண்டி எடுக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100% ஒர்த்தான விஷயம். ஸோ இந்த 2023 எடிஷனோடைய 200 XL கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பட் பைக்கை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் கிடையாதுங்க. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடான ஒரு பைக்கு. ஹார்னெட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் மறந்த ஒரு விஷயம், இந்த வண்டியோட என்ஜின் எந்த ஆயில் கூலிங்கும் கிடையாது, லிக்விட் கூலிங்கும் கிடையாது. பட் இருந்தாலும் இது டாப் நாச்சான என்ஜின் ஹீட் சுத்தமாக அடிக்காது, ஒரு பாயிண்ட் கூட அடிக்காது. நான் வந்து சென்னை டு நாமக்கல் கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் ஓட்டிகிட்டு வந்தேன், அப்போ கூட என்ஜின் ஹீட் வரல. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான என்ஜின். ஸோ யாராவது ஹார்னெட் இந்த வச்சுருக்கீங்க இல்லை CB200 வச்சுருக்கீங்கன்னா உங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, உங்கள் வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதோடு இந்த வீடியோ வந்து முடியுது நண்பா. ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறையா பைக்ஸோட வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு என்னென்ன ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ தான் நண்பா நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வரும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னுமே நிறையா பைக்ஸ் இந்த 2024 எடிஷன் 23 எடிஷன்ஸில் லான்ச் பண்ணியிருக்க பழைய பைக்ஸ் லைண்டாக ரெடி பண்ணுறது எல்லாமே நான் வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு இந்த மாதிரி நிறையா மோட்டிவேட்டடாக நான் டெய்லி ஒரு வீடியோஸ் வந்து ரெடி பண்ணி போட்டுட்ருக்கலாம். அண்ட் ஷார்ட்ஸுமே தொடர்ந்து வந்துட்டுருக்கேன். நமக்கு தெரிஞ்சு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த CB200Xோட ஓனர்ஷிப் ரிவ்யூ வீடியோவும் நான் போடுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ நம்ம சேனலோட இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பை.